தொடர்கதை 13. மாருதி வேனின் ஸ்டியரிங்கை பிடித்திருந்த ஜெயலட்சுமியின் உடல் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. முகம் ஒரு இன்ஸ்டன்ட் வியர்வைக்குள் குளியல் எடுத்து கொண்டிருக்க தொண்டை குழி எச்சிலை அவஸ்தையாய் விழுங்கியது. காயத்ரி தன் கையில் வைத்திருந்த பிஸ்டலை ஜெயலட்சுமியின் சதைப்பிடிப்பான பிடரியில் வைத்து தேய்த்தாள். இதோ பார் ஜெயலட்சுமி, நான் சொல்கிறபடி நீ கேட்டால் உன்னோட உயிர் உனக்கு சொந்தம், இல்லைன்னா எனக்கு சொந்தம். என்ன சொல்கிற? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாத. தப்பு பண்ணாதவங்கள இந்த பிஸ்டல் ஒன்றும் பண்ணாது. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? இல்லை. சரி, அதோ கொஞ்சம் தூரத்தில் ரோட்டோரமாக ஒரு புளிய மரம் தெரியுதே, அதுக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்திக்க. எதுக்கு? எதிர்கேள்விக்கு அனுமதி கிடையாது. சொன்னதை செய். புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்து. ஜெயலட்சுமி வேனின் வேகத்தை குறைத்து அந்த பெரிய புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்தினாள். ஹைவேஸ் ரோடு நிசப்தமாய் தெரிந்தது. ஏதோ ஒரு லாரி பார முனகளோடு தொலைவில் வரும் சத்தம் கேட்டது. அது கடந்து போகும் வரை மௌனம் காத்த காயத்ரி ஜெயலட்சுமியை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு சில உண்மைகள் வேணும் ஜெயலட்சுமி. அதை நீ சொல்லிட்டியானா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்ன உண்மைகள்? இது வரைக்கும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது சொல்லு. பிடிக்கலை. அதாவது கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலை. ஆமாம். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு சொல்ல முடியுமா? காயத்ரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஜெயலட்சுமியின் கையில் திணித்தாள். ஜெயலட்சுமி அதை வாங்கி பார்த்துவிட்டு தெரியவில்லையே என்பது போல் தலையாட்டினாள். என்ன தெரியலையா? தெரியல. இவர் பேர் வினோத். 5 வருஷத்துக்கு முந்தி மும்பையில் சினிமா பட விநியோகஸ்தராக இருந்தார். அந்த தொழிலில் நஷ்டம் வரவே இப்போது தொழிலை மாற்றிக்கிட்டார். ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாரு ஜெயலட்சுமி, யாருன்னு தெரியும். எனக்கு தெரியல. சரி, இந்த ஃபோட்டோவை பார். கையில் மறைவாய் வைத்திருந்த இன்னொரு ஃபோட்டோவை ஜெயலட்சுமியின் முகத்துக்கு நேராக பிடித்தாள். ஃபோட்டோவில் வினோத்தும் ஜெயலட்சுமியும் ஒரு புல்வெளியின் பின்னணியில் நெருக்கமாய் உட்கார்ந்து கொண்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். வினோத்தின் இடது கை ஜெயலட்சுமியின் இடுப்பை வளைத்து பிடித்திருந்தது. காயத்ரி சிரித்தாள். இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகாவது வினோத் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. ஜெயலட்சுமியின் முகத்தில் வியர்வையின் சதவீதம் அதிகமாயிற்று. காயத்ரி அந்த ஃபோட்டோவால் விசிறிக்கொண்டே சொன்னாள். அந்த ஃபோட்டோ 5 வருஷத்துக்கு முன்னால் மும்பை கமலாதேவி பார்க்கில் எடுத்தது. அதாவது நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தபோது. இந்த அரிய ஃபோட்டோ என்னோடய கைக்கு எப்படி கிடச்சிருன்னு நீ கேட்கலாம். பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை. வினோத் உன்னோட கணவர்னு இப்போவாவது ஒத்துக்கிறியா? ஜெயலட்சுமி தலை குனிந்தாள். காயத்ரி தொடர்ந்தாள். மும்பையில் திருமதி வாழ்க்கை, இங்கே செல்வி வாழ்க்கை. எதுக்காக இந்த ரெட்டை வேஷம்? இது ரெட்டை வேஷம் இல்லை. அவருக்கும் எனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவரை என்னோடய கணவர்னு சொல்லிக்க நான் விரும்பலை. அதுதான் தெரியாதுன்னு சொன்னேன். டைவர்ஸுக்கு என்ன காரணம்? எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் 2 பேரும் எதிர் துருவங்களாக இருந்தோம். சண்டை போடாத நாள் கிடையாது. எப்போ டைவர்ஸ் கிடைச்சது? 4 வருஷத்துக்கு முந்தி. கடந்த 2 வருஷ காலமாக நீயும் வினோத்தும் நெருக்கமாக இருக்கீங்க போல் இருக்கு. பிஸ்னஸ் விஷயமா வினோத் அடிக்கடி மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகிறான் போல் இருக்கு. இல்லையே. உனக்கு இதை யார் சொன்னது? யாரும் சொல்லலை, நானே பார்த்தேன். பாத்தியா? எங்கே? உன்னோட இமயம் பத்திரிக்கை ஆஃபீஸில். நோ, பொய்யா? கடைசியாக வினோத் மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்து உன்னை எப்போ பார்த்தான்னு சொல்லட்டுமா? போன மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு மேல் வினோத் உன்னோட பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு வந்தான். விடுகிற வரைக்கும் பத்திரிக்கை ஆஃபீஸில் இருந்தான். 5:30 மணி ஃப்ளைட்டில் புறப்பட்டு போயிட்டான். சரியா? ஜெயலட்சுமியின் முகம் இப்போது நிறமிழந்து வெளியே போயிருந்தது. காயத்ரி தொடர்ந்தாள். நீயும் மாஜி புருஷனும் பண்ணுற பிஸ்னஸ் போலீஸுக்கு பிடிக்காத பிஸ்னஸ். பெண்களின் உரிமைகளுக்காக போராடுற ஒரு பத்திரிக்கை இமயம் என்கிற விளம்பரம் வாசகங்களோடு
அவதாரம் எடுத்திருக்கிற பத்திரிக்கை உண்மையிலேயே அப்படி இல்லை. இமயம் பத்திரிக்கையோட முக்கிய வேலையே எந்த ஆதரவும் இல்லாத அழகான ஏழை பெண்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தர்றத ஆசை காட்டி மும்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உன்னோட வேலை. அந்த பெண்கள் மும்பைக்கு போனதும் அவர்களை ரிசீவ் பண்ணி பாலியல் நகரத்துக்கு கொண்டு போய் பால் பண்ண வேண்டியது உன் மாஜி புருஷனோட வேலை. ஜெயலக்ஷ்மி அதிர்ச்சியில் பொடி பொடியாய் உதிர்ந்து கொண்டிருக்க காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ஜெயலக்ஷ்மியின் மூவோவை நிமிர்த்தினாள். இமயம் பத்திரிகைக்கு வாசகிகளாய் இருக்கிற பெண்களில் அழகான பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீ நடத்துகிற இமயம் வாசக பேரவையை பற்றியும் எனக்கும் தெரியும். அழகான பெண்கள் உன்னோட பார்வைக்கு கிடைச்சிட்டா நீ அவங்களுக்கு அக்காவாயிடுவ. புத்திமதி சொல்கிற மாதிரி அடிக்கடி லெட்டரில் எழுதுவ. கொஞ்ச காலத்துக்கு அந்த பாச நாடகம் நடக்கும். அப்புறம் மும்பையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதா சொல்லி வினோத்துக்கிட்ட இருந்து லெட்டர் வரும். லெட்டரை நம்பி அந்த பெண் மும்பைக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷனில் வினோத் ரிசீவ் பண்ணி அவனோட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி இப்போது ஜெயலக்ஷ்மியின் நெற்றி பொட்டுக்கு உயர்ந்தது. கண்களை சுற்றி வட்டம் போட்டது. கன்னத்தில் மெதுவாய் இறங்கி கழுத்து குழியில் பதிந்தது. ஜெயலக்ஷ்மி ஈனஸ்வரத்தில் முனகினாள். என்ன என்ன ஒன்றும் பண்ணிடாத. இந்நேரம் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். தொண்டைக்குள் குரல் தத்தளித்தது. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ண உனக்கு உடம்பும் மனசும் கூசலையா? என் புருஷனோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஷார்ட் கட்டில் பணம் சம்பாதிக்க நினச்சேன். தப்பு தான். நான் பண்ணினது தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் திருந்திட்டேன். இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். சரி, பண்ணின தப்புக்கு என்ன சொல்கிற? இது வரைக்கும் எத்தனை பெண்களை மும்பைக்கு அனுப்பியிருப்ப? 7-8 பேர் இருக்கும். அவங்க எல்லோரும் அனாதைகள். ஆமாம். பேர் விவரமெல்லாம் தெரியுமா? தெரியும். காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி ஜெயலக்ஷ்மியின் கழுத்து குழியில் கடினமாய் இடறியது. இதோ பார் ஜெயலக்ஷ்மி, பெண்களுக்கு இழைக்கப்படுற அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக இந்த துப்பாக்கியை தூக்கியிருக்கேன். காலையிலேருந்து 2 பேரை வேட்டையாடிட்டு இப்போ 3ஆவதாக உனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன். உன்னை கொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் உனக்கு தண்டனையும் கிடைக்கணும். ஸோ போலீஸில் நீ சரணடையணும். என்ன சொல்கிற? ஜெயலக்ஷ்மி அவசர குரலில் சொன்னாள். போலீஸில் சரணடைஞ்சிடுறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாத. அதுதான் உத்தமம். உனக்கு செல்ஃபோன் இருக்குதானே? ஆமாம், எடு. ஜெயலக்ஷ்மி தனது வேணீடு பைக் பேக்கை பிரித்து உள்ளே இருந்த செல்ஃபோனை எடுத்தாள். காயத்ரி கேட்டாள். போலீஸ் கமிஷனரோட பர்சனல் ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறேன். போலீஸ் கமிஷனர் லைனில் வந்ததும் உன்னை நீ அறிமுகப்படுத்திக்கிட்டு நீயும் உன்னோட மாஜி கணவனும் பண்ணின எல்லா குற்றங்களையும் வருஷகரமாக சொல்லி போலீஸில் சரணடைய விரும்புகிறதா சொல்லணும். ஆனால் என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. மனசாட்சி உறுத்தியதால் போலீஸில் சரணடைய விரும்புகிறேன்னு சொல்லணும். சரி. இப்போ சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனில் பேசும்போது ஏதாவது மாற்றி சொன்னேன், அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். இல்லை, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் பேசிடுறேன். நம்பர் சொல்கிறேன், டயல் பண்ணு. காயத்ரி நம்பர் சொல்ல ஜெயலக்ஷ்மி தன் செல்ஃபோனில் எண்ணை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்ட கமிஷனர் ஜோதிலிங்கத்தின் குரல் கேட்டது. எஸ், ஜோதிலிங்கம் ஹியர். சார், நான் ஜெயலக்ஷ்மி, இமயம் பத்திரிகையின் ஆசிரியர். ஓ, நீங்களா? போன வாரம் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். என்ன விஷயம் சொல்லுங்கள். ஜெயலக்ஷ்மி அவஸ்தையாய் எச்சில் விழுங்கிவிட்டு தயக்கமான குரலில் சொன்னாள். சார், நான் போலீஸில் சரணடைய விரும்புகிறேன். இந்த வாக்கியத்தை சொல்லி முடித்த வினாடி மாருதி வேனை ஓட்டியபடி அந்த டாட்டா சுமோ வந்து நின்றது. டிரைவிங் சீட்டில் இருந்த ஒரு நபர் வழுக்கை தலையோடு எட்டி பார்த்து ஹாய் ஜெயலக்ஷ்மி என்றார். தொகுப்பு 2. இந்நிலையில் முதல் கொலையின் ஈரம் காய்வதற்கு முன்பே வியாபாரி கன்யலால் கொலை செய்யப்படுகிறார். அடுத்து பத்திரிகை ஆசிரியர் ஜெயலக்ஷ்மியும் கொல்லப்படுகிறார்.
அடுத்தடுத்து 3 கொலைகளை செய்ததும் ஒரு பெண்தான் என்பது தெரியவர காயத்ரியின் பின்னணியை தேடி புறப்படுகின்றனர் சக்தியும் கதிரேஷும். குற்றவாளி யார் என்பதை தனக்கே உரிய சஸ்பென்ஸுடன் எடுத்துச் செல்லும் ராஜேஷ்குமார் கடைசி அத்தியாயங்களில் முடிச்சை அவிழ்க்கிறார். இனி நாவல் பேசும்.